ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆல் அந்த டெவலப்பர். ஸோ இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்எஸ்ல இருக்க ஐடி அப்படின்ற செலக்டாரை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி அதற்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் மென்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். லைவ் கோடிங்கோட பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் ஒரு கோடிங் மட்டும் இங்கே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃபில் ஐடி ஈக்குவல் டு ஆலன் அப்படின்றத மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஐடியை யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, சிஎஸ்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் அப்படின்ற எலமெண்ட்டுக்குள்ளே போயிட்டு அந்த ஐடியை செலக்ட் பண்ணி அதற்கான ப்ராப்பர்ட்டியை மென்ஷன் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டோட கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது எப்படி பண்ணுறோம் அப்படின்றத லைவாக விஎஸ் கோடில் போய் டைப் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு HTML மட்டும் வச்சுருக்கேன். பேராகிராஃப் டேக்கில் ஹலோ ஆலன் அப்படின்றத வச்சுருக்கேன். ஐடி செலக்டரை வச்சு நான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த பேராகிராஃப் டேக்கில் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி அப்படின்ற ஆட்ரிபியூட்டை எனேபிள் பண்ணிக்கிறேன். இந்த ஐடியை வந்து நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ ஐடி வந்து சும்மா ஆலன் அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஐடி நேம் வந்து வச்சுருக்கேன். நம்மளோட விருப்பம் தான் என்ன கொடுக்கணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். இந்த ஆலன் அப்படின்றத நான் இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் இன்டர்னல் சிஎஸ்எஸ் வந்து பண்ண போகிறேன். ஸ்டைல் அப்படின்ற இந்த எலமெண்ட்டை யூஸ் பண்ணி இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி தானே, ஐடினா ஆஷ் அப்படின்றத கொடுத்துட்டு அந்த ஆலன் அப்படின்ற அந்த ஐடியில் நீங்கள் மென்ஷன் பண்ண அந்த வேர்டை இந்த இடத்துல கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் க்ளோஸ் பேரந்திசிஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கர்லி பிரேசஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேணுன்ற ப்ராப்பர்ட்டியை மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், எலமெண்ட் செலக்டாரில் இங்கே செலக்டாரை மென்ஷன் பண்ணணும். ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேணுன்ற ப்ராப்பர்ட்டியை மென்ஷன் பண்ணணும். கலர் அப்படின்றத கொடுத்துட்டு ப்ளூ அப்படின்றத நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். மென்ஷன் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டெக்ஸ்ட் எல்லாம் ப்ளூ கலரில் மாறிடுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி அப்படின்ற செலக்டார். ஸோ இந்த ஐடி அப்படின்ற செலக்டார் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் எலமெண்ட்ஸை செலக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் இந்த ஐடி வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ மீதியே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.